அடுத்து துலா ராசி. துலா ராசியில பிறந்த அன்பர்களை, அதாவது சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களை பிறந்த துலா ராசி பிறந்த அன்பர்களை, துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வ பலம் ஆரம்பத்திலேயே நன்றாக இருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனிபான் இருக்கிறார். சனிபான் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய விசேஷம். என்னன்னா, லட்சுமிகரம். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். கடந்த காலத்துல 10 வருஷம் 12 வருஷமா வராத வருமானங்கள் எல்லாம், திரும்பி வராத வராக்கடன்கள் எல்லாம் இந்த வருடம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதுவும் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறனாலையும், தனாதிபதி செவ்வாயாக இருக்கிறனாலையும், நீங்க திரும்பி பணம் கேட்கிறப்போ செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து கேளுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில நீங்க திரும்பி உங்கள் கையில பணம் வர ஆரம்பிச்சதுன்னா, விரைவில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அத்தனையும் வந்துவிடும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருக்கனால மறைந்திருந்த சொத்துக்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ரொம்ப நாள் நீங்க கேட்காத சொத்துக்கள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக ஓரளவு நல்ல பணப்புழக்கம் உங்கள் வீடுகள்ல புரளும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனியுடைய பார்வை இருப்பதனால இந்த வருடம் உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பார்வை இருக்குன்னா, உங்கள் இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இருந்தாலும் இந்த வருடத்துடைய பார்வை இளைய சகோதர ஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக இந்த வருடம் சனியுடைய ஸ்தானம் மிக மிக நன்றாக இருக்கிறது. குருடைய ஸ்தானம் கூட இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். இந்த வருடம் 2 முறை குருபலம் வருகிறது. இந்த துலா ராசியில பிறந்த 2 முறை குருபலம். முதல் குருபலம் அப்படிங்கிறப்போ இந்த வருட ஆரம்பத்திலேயே மே மாதம் வரை குருபலம் இருக்கிறது. அடுத்த குருபலம் நவம்பர் 1 முதல், அதாவது 1/11/2026 முதல் 24/1/2027 வரை, இந்த 3 மாதங்கள். ஆக இந்த வருடம் 2 குருபலங்கள், அதாவது ஏப்ரல் மே, அடுத்தது நவம்பர் டிசம்பர் ஜனவரி, இந்த 5 மாதங்கள் உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. இந்த குருபலத்தில் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருடத்துல லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு கேதுபான் போறார். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்துல கேதுபான் போறனால அதுக்கப்புறம் வேலைப்பளு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தும் என்று உறுதியா நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து ராகுன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு வராரு. அந்த டைம்ல நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய்க்கு மாதம் சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் என்று நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருடமா தான் இருக்கு. இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் 2 முறை குருபலம் வரனால கண்டிப்பாக திருமணம் கைகூடும். சொந்த தொழில் செய்வர்களுக்கு சொந்த தொழில விருத்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்குது. புதிய முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்வர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு என்பது ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் வரை பதவி உயர்வு காரணமாக இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த பதவி உயர்வு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைத்து புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கிறது. ஆக விவசாயிகளுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த துலா ராசியில் வந்த அரசியல்வாதிகள் நிச்சயமாக வரும் தேர்தலில் நல்ல வெற்றியை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். துலா ராசியில பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும். பெண்களுக்கு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. கணவன்மார்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு அரசு மூலமாக வரக்கூடிய கவர்மெண்ட் சீட்டே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். வயோதிகஸ்தர்கள் எப்படிப்பட்ட பிரயாணங்கள் செய்தாலும் நல்ல தரிசனம் கிடைக்கும். நல்ல முழு ஆரோக்கியத்துடன் திரும்பி வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த இடங்களுக்கும் நீங்கள் தாராளமாக பிரயாணம் மேற்கொள்ளலாம். இந்த வருடம்
இந்த துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறப்ப 5 பங்கு, விரயம் 14 பங்கு. விரயம் அத்தனையும் சுபவிரயமாக தான் இருக்கின்ற தீய விரயங்கள் ஆகாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருடம் பரிகாரமாக துலா ராசியிலே பிறந்தவர்கள் பரிகாரமாக இந்த துலா ராசியிலே பிறந்தவர்கள்ல சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ண வேண்டும். சுவாத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். விசாகத்திலே பிறந்தவர்கள் ஒரு முறை முருகனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும். இந்த அபிஷேகம் செய்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைய முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும். மேலும் தெய்வருள் நிரம்ப கிடைப்பதற்காக இந்த வருஷம் துலா ராசியில பிறந்தவர்கள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிக மிக சிறப்பானது. இந்த பரிகாரங்களின் மூலமாக துலா ராசி இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி.